அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கிராஃப்ட் ஆன்சர் சீரீஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் தி பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா அண்ட் சஜஸ்ட் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் பற்றி ஒரு ஓவர் வியூ கொடுக்க சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, இன்னும் எஃபிஷியண்டாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்னா, நமக்கு பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ட்ரை பண்ணிட்டே வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 கீழே நமக்கு பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது April 24 நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே அப்படிங்கறத பாக்ஸ் கண்டென்ட்டா கொடுத்துட்டு அடுத்ததா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு ஓவர் வியூவை கொடுத்துருக்கலாம். இப்போ பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்னு என்னது? 3 tier சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. வில்லேஜ் லெவல்ல கிராம பஞ்சாயத்து இருக்கு, இன்டர்மீடியட் லெவல்ல நமக்கு பஞ்சாயத் சமிதி அப்படிங்கிறது இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜில்லா பரிஷத் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை வந்து 3 tier ஸ்ட்ரக்சரா நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெம்பர்ஸ் வந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் எலெக்ட் பண்றாங்க. மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளேயே இன்டைரக்டா சேர்பர்சன்ஸை வந்து எலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அடுத்தது ஓவர் வியூ அப்படிங்கறத நம்ம 3 tier ஸ்ட்ரக்சரா சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, லைக் கிராம சபா அப்படிங்கிறது இருக்கு. ஆர்டிகல் 243A கீழே கிராம சபா அப்படிங்கிறது இருக்கு. எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 5 years ஒன்ஸ் நமக்கு நடக்குது. ஸோ எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா 21 above இருக்கவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லலாம். அடுத்தது எலெக்ஷன்ஸ்ல வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. SC/ST ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்கு. விமென்கான ரிசர்வேஷன், இதுல தமிழ்நாடுக்கு மட்டும் நம்ம தனியா கோட் பண்ணி 50% தமிழ்நாடு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்லலாம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 243I கீழே பார்த்தோம்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 243I கீழே வந்திருக்கு. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது 243K கீழே கொண்டு வந்திருக்காங்க. டாக்ஸிங் பவர்ஸ் அப்படிங்கறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை நம்ம பஞ்சாயத் ராஜ் சிஸ்டத்தை பத்தி என்னெல்லாம் தெரியுமோ அதை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே வந்திருக்கலாம். இம்பார்ட்டண்டா ஓவர் வியூ அப்படிங்கிறதுக்கு கீழே அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாயத் ராஜுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸை ஃப்ரீக்வெண்டா நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஃப்ரீக்வெண்ட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறத சொல்லலாம். பஞ்சாயத் ராஜ்ல இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்ஸ் அவங்களுக்குலாம் கெப்பாசிட்டி பில்டிங்கை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீக்வெண்ட் கிராம சபா மீட்டிங் அப்படிங்கிறது நடக்கணும். கிராம சபா மீட்டிங் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். கவர்னன்ஸ் அப்படிங்கிறத பஞ்சாயத்து லெவலில் இன்னும் இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ஃபினான்ஷியல் அட்டானமி. எப்படி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மாநில அரசாங்கங்கள் நிதியை கேட்டு உரிமையோட கேட்டு வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் மாநில அரசாங்கம் அதே ஒரு உரிமையோட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்யணும். எல்லா திட்டங்களுமே இப்போ சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா திட்டங்களுமே மாநில அரசாங்கமே சென்ட்ரலைஸ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சாயத் ராஜோட ரோல் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. பிகாஸ் ஃபண்டிங்குமே நமக்கு கம்மியாயிட்டே வருதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் அட்டானமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் டெவல்யூஷன் மட்டும் இல்லை, இந்த இடத்துல டாக்ஸிங் பவர்ஸ் அப்படிங்கிறதையுமே பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத் ராஜ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கவுன்சிலர்களுக்குலாம் பார்த்தோம்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். அவங்களோட கவர்னன்ஸ், அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே கவர்னன்ஸ் அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது கொடுக்கணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ், AI மாதிரியான விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கை கொடுத்து பஞ்சாயத் ராஜ் கவர்னன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்க்ரீசிங் பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன். கிராம சபாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த வில்லேஜ்ல இருக்க எலக்டோரல் ரோல்ஸ்ல இருக்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனா பொதுவாகவே பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்கிறது கிடையாது. கொஞ்சம் பேர் தான் வந்து மீட் பண்றாங்க. அப்ப பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பீப்புள் வந்து அவங்களுக்கு தேவையான குற்றங்கள், அவங்களுக்கு தேவையான உரிமைகளை வந்து அந்த அந்த பஞ்சாயத் ராஜ் எலெக்டட் மெம்பர்ஸோட அந்த ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். குறிப்பா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டு தலைவர்கள் மட்டும் இல்லாம வீட்டு பெண்களும் போகணும், மார்ஜினலைஸ்டு பீப்புளும் போகணும் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்ல வராங்க. அடுத்தது டிஜிட்டைசேஷன் ஆஃப் பஞ்சாயத். டிஜிட்டைசேஷன், கவர்னன்ஸ் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். GIS பேஸ்டு பிளானிங் அப்படிங்கிறது இருக்கணும். டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது அப்பதான் நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். பஞ்சாயத்து அப்படிங்கிறத மிஷன் மோட்ல நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பேரன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ஷூரிங் ரெகுலர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம சொன்ன பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கோம், இப்போ
அந்த எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காமல் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒரு ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணலாம். சரிங்களா? வேற என்ன சொல்லலாம்? அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் சரி, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கும் சரி, நிறைய அட்டானமி அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டாக நம்ம சொல்லலாம். அடுத்தது அட்ரஸிங் கரப்ஷன் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ கரப்ஷனை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோஷியல் ஆடிட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சோஷியல் ஆடிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, ஹியூமன் ரிசோர்ஸோட அவைலபிலிட்டி பத்தி சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல பார்த்திருப்போம், ஒரு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது புவரா அந்த இடத்துல இருக்கும். அப்ப அட்வான்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? வேற என்ன பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்டர் கன்வர்ஜென்ஸ் வித் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னோம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதா மிஸ் ஆகுது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஏன்னா சென்ட்ரல் லெவல் ஸ்கீம்ஸா இருந்தாலும் ஸ்டேட் லெவல் ஸ்கீம்ஸா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன்ல பஞ்சாயத்து ராஜோட ரோல் வந்து டிமினிஷ் ஆயிட்டே வருது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை பத்தின ஒரு ஓவர்வியூ லைட்டா அதை அட்ரஸ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் நம்ம கொடுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எஃபிஷியன்ட்டா டெவலப் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிளா வச்சாவே இந்த கொஸ்டினை நம்ம அட்ரஸ் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ பட் ஸ்டில் இதுக்குமே கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம ரெகுலரா பேப்பர்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவா கூட நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம பார்த்தோன்னே ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சாலே, ரெகுலரா எலெக்ஷன் நடக்கணும், அந்த ஸ்கீம்ஸ்க்குலாம் வந்து பஞ்சாயத்து ராஜோட ரோலை இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அது ரீசெண்டா இஷ்யூஸ்ல போயிட்டே இருந்த ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பத்தி ஒரு கொஸ்டினை பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னும் 2 கொஸ்டின் நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.